இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 78 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து எந்திரிச்சு நின்றுவான்லே, அதை பார்க்குற காரா வந்துட்டு எதுக்காகடா அப்படி திரும்ப திரும்ப எந்திரிச்சு நின்றுருக்க, கிட்டத்தட்ட உன்னையெல்லாம் நான் ஒரு செகண்ட்குள்ளே அடித்து வீசிடுவேன், உன்னால் என்ன தொடம் கூட முடியல, அப்படி இருக்கும்போது ஏன்டா திரும்பி எந்திரிச்சு நின்று இருக்க, இது ஒரு ஜோக் மாதிரி இருக்கடான்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குராவை காட்டுவாங்க. அந்த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா சக்குராவை காரா சொன்ன மாதிரியே அமுக்கிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு அவனோட குணாயில் வந்து பேப்பர் பாமை சுருட்டுவான். என்னால் முடிஞ்ச அடியை நான் அவனுக்கு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். இந்த இடத்துல நருட்டோஸ் நிஞ்சா ஹேண்ட் புக் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சீக்ரெட் தாய்ஜுட்சு நருட்டோ உசுமாக்கி க்ளோன் பாடி ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரா அவனோட லெஃப்ட் ஆர்மை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த 3 ஷேடோ க்ளோன்ஸையுமே பிடிச்சிருவான். இந்த இடத்துல இப்போ போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நருட்டோவை தூக்கி வீசுவான். இதுக்கப்புறம் இன்னொரு ஷேடோ க்ளோன் பண்ணுவான். அந்த செகண்ட் ஆர்ம்லேருந்தும் தப்பிச்சு பின்னாடி போவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷேடோ க்ளோனை வர வச்சு அவன் மூலமா பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி கொஞ்சம் மேலே வருவான். இந்த இடத்துல லீஃப் வில்லேஜோட சீக்ரெட் அல்டிமேட் தாய்ஜுட்சு டெக்னிக் கக்காஷி கிட்ட இருந்து நான் டைரக்டாக கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். 1000 years ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கக்காஷி வந்து நருட்டோவை அடிச்சிருப்பார் இல்லையா, அதே விஷயத்த பண்ணுவான். கிட்டத்தட்ட அதை பார்க்குற டெமாரி காமா கீச்சி அதே மாதிரி பார்க்கணும்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய டெக்னிக் பண்றவனோட்டவே போனானே, இந்த டெக்னிக்கவா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பயங்கர மூட் ஆஃப் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோவை அடிச்சு பறக்க விட்டுருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ போகும்போது பூம் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பாம் வெடிக்கும். எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. நருட்டோ பறந்து போய் அந்த மரத்தில் அடிபட்டு விழுவான்னு பார்த்தோம்னா குறுக்க சாஸ்கே வந்து காப்பாற்றிடுவான். அவன் மேலே தான் படும். நீ எப்படா ஓகேவான்னு சொல்லி நருட்டோ கேட்பான். இவனை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணது தப்பாக போச்சுன்னு சொல்லி காரா ரொம்பவுமே திங்க் பண்ணுவான். கிட்டத்தட்ட இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமோட வீக்கஸ்ட் பாயிண்டான அந்த டெய்லியே அடிச்சிட்டான். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு காயமும் படல, இருந்தாலுமே அந்த சான்ஸ்னால இதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த வந்து திங்க் பண்ணுவான் காரா. இந்த இடத்துல சக்குரா படுற ஸ்ட்ரகிளை காட்டுவாங்க. மெயினாக இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு ஏன்டா உன்னால இந்த ஒரு அடி தான் வைக்க முடிஞ்சதான்லாம் சொல்லி கேட்பான். கம்மனுறா வாய முடுறான்லாம் கத்துவான். எப்படியாவது சக்குராவை ரெஸ்கியூ பண்ணி உன்னால் எவ்வளோ தூரம் இங்கேருந்து போக முடியுமோ தப்பிச்சிரு, என்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்குது, நான் எப்படியாவது உன்னை ஸ்டாப் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீ எப்படியோ தப்பிச்சு போயிரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஏன்னு சொல்லி நருட்டோ கேட்பான். ஏன்னா என்னோட கண்ணு முன்னாடியே எனக்கு ரொம்பவுமே முக்கியமான என்னோட காம்ரேட்ஸ் இறக்கதை என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். கக்காஷி சொன்ன அதே விஷயத்த நருட்டோ அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அதுவும் சரிதான் அப்படின்ட்டு எந்திரிப்பான். இந்த இடத்துல நருட்டோ மெயினாக சொல்கிற விஷயம்னா இவன் வந்து இவனுக்காக மட்டுமே சண்டை போடுறதுனால தானே இவ்வளோ ஸ்ட்ரென்த்தோட இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் தான் மேலே மட்டுமே இப்படி ஒரு கன்சர்ன் வச்சுட்டு இருக்கனால மட்டும் ஸ்ட்ரென்த்துங்க வராது. நமக்கு ப்ரீசியஸான பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா தான் நம்ம அவங்கள காப்பாற்றணுங்கிறக்காக நம்மளோட ஸ்ட்ரென்த் எச்சப்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுவான். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹாக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு டீச் பண்ணியிருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் யோசிப்பான். கிட்டத்தட்ட இனாரியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வில்லோட தான் பார்த்தீங்கன்னா திரும்பி அடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கே வந்திருப்பான். அந்த பழைய விஷயங்களை யோசிப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹாக்கு வந்துட்டு உண்மையாமே நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க, இன்னுமே நீ ஃபியூச்சரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் சக்ராவை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவான். இதை பார்க்குற சாஸ்கேவே ரொம்ப ஷாக் ஆகும். இந்த இடத்துல தலைவன் மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நருட்டோ இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற டெமாரி பார்க்கணும்ல பயங்கர ஷாக் ஆவாங்க. காமா கிச்சி வந்துட்டு இந்த பையன் உண்மையாமே பயங்கரமாக இந்த ஜுட்ஸுலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பான். மெயினாக இந்த இடத்துல தலைவன் நருட்டோ சொல்கிற விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ உசுமாக்கி நிஞ்சா ஹேண்ட் புக்கோட ஸ்பைரலிங் சீரீஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்பா. இதெல்லாம் பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆகிருப்பாங்க. மெயினாக சாஸ்கேக்கெலாம் பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து லேமா அந்த விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். இவன் எப்படா இவ்வளோ ஸ்ட்ராங்கானா அப்படின்னு தான் நினைப்பான் சாஸ்கே. எப்படா இவனால் இது பண்ண முடிஞ்சதுன்னு டெமாரி பார்க்கும்லாம் ஷாக் ஆவாங்க. இது உண்மையாகவே அமேசிங்காக இருக்குன்னுலாம் பார்க்குன்னு சொல்லுவார். டேய் பிளாண்ட் ஹேர் உள்ள பையா உண்மையாகவே பயங்கரமாக பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு காமா கீச்சி பாராட்டுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்துட்டு எப்படா உன்னால் இப்படி பண்ண முடிஞ்சுன்னு கேட்பான். இந்த இடத்துல மெயினாக நருட்டோ சொல்கிற விஷயம்னா நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்க, அதுதான் உனக்கு இப்போ தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போவான். இந்த இடத்துல எவ்ரிவேர் ஷூரிகன் சொல்லி அடிப்பான். கிட்டத்தட்ட
சேண்டை வச்சு தான் நம்ம கவர் பண்ணிடணும், ஏன்னா நான் டோட்டலாகவே ரெக்கவரி ஆகலை அப்படிங்கிற விஷயத்த வந்து காரா நினைப்பான். அந்த ஷூரிகன்லாம் பார்த்தீங்கன்னா தடுத்துருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோலாம் அடிக்கிற அடியில் ஒவ்வொன்றும் வெறித்தனமாக இருக்கும். மெயினாக தலைவன் பண்ணுற அட்டாக்கே செம்மையாக இருக்கும். நாருட்டோ 2K உசுமாக்கி பேரேஜ் அப்படின்னு சொல்லி அடிப்பான். இந்த அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா காரானால தாங்கவே முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரேஜ்னு சொல்லி அடிப்பான். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீலேருந்து கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நாக் அவுட் ஆன மாதிரி தெரியும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு நான் இப்போ 2 கால்களையும் யூஸ் பண்ண போகிறேன், 4K பேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். இதெல்லாம் பார்க்குற டமாரி இவனால எப்படி காராவை இந்த ஃபார்மில் இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவா. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காராவுக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, எப்படி இவனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காரா திங்க் பண்ணிட்டு கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஆள்கிட்ட நான் தோக்க மாட்டேன்னு சொல்லி பயங்கர ரேஜோட கத்துவான். இந்த இடத்துல டோட்டலாகவே க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிடுவான். நருட்டோ மட்டும் பறந்து போய் விழுப்பான். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டமாரி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவா. கிட்டத்தட்ட இந்த பர்ஃபெக்ட் பொசிஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாப்பா. இந்த இடத்துல நருட்டோ யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஒரு விஷயம் தான் இவனோட உடம்புக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்ப்பான். நான் இப்படி ஒரு ஃபார்ம்ல வந்து நிப்பன் நீ எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு அந்த சாண்ட் பரியல்ங்கிற ஜுட்சுவை பண்ண வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குராவை நினைச்சிட்டு இது நான் நடக்கிற கூடமாட்டேன்னு சொல்லி அவனோட வாயிலிருந்து வர பிளட்டை தொடச்சு சமனிங் ஜுட்சு பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு ஒரு பெரிய சமனிங் இவனால பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கும். இந்த இடத்துல தலைவன் நருட்டோ சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சத்தியமா நான் உன்னை இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினா காராவே கொஞ்சம் ஷாக் ஆவான். இவன் வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ளஷரை கொடுக்குறான், இவன் கூட மோதுறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நருட்டோ உசுமாக்கி தானே அப்படின்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கேக்கெல்லாம் இவன் எப்படா இவ்வளோ பவர் கெயின் பண்ணா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும்தான் தோணிட்டு இருக்கும். இதுக்கப்புறமா சீஃப் டோட் அவருக்கு முன்னாடி பார்த்துட்டு இது அந்த ஷுகாக்கு சாண்ட் ஸ்பிரிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. கிட்டத்தட்ட வாங்க உங்களுக்கு இதுல ஆட்சி பணம் எதுவும் இல்லையா, அவங்க கூட வாங்க ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். கண்டிப்பா முடியவே முடியாது, என்னை பார்த்தா என்ன இடியட் மாதிரி தெரியுதா, நான் ஏன்டா அவங்க கூட எல்லாம் பிரச்சனை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்ட நருட்டோல செம்ம ஷாக் ஆயிருவான். ஐயோ என்னையா சொல்ற, நீ தான் என்ன ஹென்ச்மேன் ஆக்கிட்டீல, ஒரு ஹென்ச்மேன் இப்படிதான் நீ விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல மெயினா சீஃப் டோட் சொல்ற விஷயம்னா, நம்ம வந்து இந்த ஆல்கஹால் கப் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கவே கிடையாது, நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி பார்க்கும்போது சீல் ஆகவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. ஐயோ நான் அண்டர் ஏஜியா, நான் எப்படியா சரக்குல அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நருட்டோ ஷவுட் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா காமா கீச்சி வரும். பாப்ஸ் கொஞ்சம் இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை பார்க்குற நருட்டோ பாப்ஸா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். கிட்டத்தட்ட எப்படா வந்தீங்கலாம் கேட்டிருப்பான். நான் சும்மா வந்தேன், கொஞ்சம் டைம் செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போதான் அந்த மான்ஸ்டர் வந்து என்னை அட்டாக் பண்ணிச்சு, இந்த பையன் தான் என்னை காப்பாற்றினா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். டைரக்டாவே அந்த மான்ஸ்டரோட செம கிளாஷ் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவான். இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷுகாக்குவை பயங்கரமா முறைச்சு பார்ப்பான் சீஃப் டோட். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீஃப் டோட் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்வார்டை எடுத்துட்டு இப்போ நீ பேட்டில் என்னன்னு புரிஞ்சுக்க போறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஷுகாக்குவோட ரைட் ஆர்ம் வந்து டோட்டலாகவே பிச்சு எடுத்துருவாரு. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். இந்த பேட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடிக்குமோ அதுதான் நமக்கு நல்லது, இல்லைன்னா இதோட லேண்ட்ஸ்கேப்பே டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நினைப்பாரு. இந்த இடத்துல மெயினாக அந்த டைரக்ஷனில் போக வேண்டாம், இந்த டைரக்ஷன்லேயே அவனை கூட்டிட்டு வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மெயினான விஷயத்த வந்து நருட்டோ சொல்லுவான். எதுக்காகனா சக்குராக்கு வந்து அங்கே அடிபட்டக்கூடாது, சீக்கிரமா அவளையும் காப்பாற்றணும்னு நினைப்பான். அது வந்து யார் அப்படின்னு சொல்லி சீஃப் டோட் கேட்பாரு. அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமா கீச்சி சொல்லும். இதுக்கப்புறமா காரா வந்துட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நருட்டோ உசுமாக்கின்னு கத்துவான். இதெல்லாம் நோட் பண்ற டெமாரி இருந்துட்டு இவன் இன்டென்ட்டோட தான் அந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறான், நான் உண்மையாலுமே இந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெமாரி செம ரேஜோட எஸ்கேப் ஆகி ஓடுவா. காரா வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருப்பான் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெத்தியிலேருந்து வெளியே வருவான். கிட்டத்தட்ட இது என்னன்னு சொல்லி நருட்டோ கேட்பான். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மீடியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு சீஃப் டோட். இந்த இடத்துல மெயினான விஷயத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காராக்கு வந்து இன்சோம்னியா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா காராவோட கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அவனுக்கு அந்த தூக்கம்ங்கிறதே இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காராவை நிறைய டைம் நைட்டில் காமிச்சிருப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா தூங்கியிருக்கவே மாட்டான், முழிச்சே தான் இருப்பான். அந்த ஒரு விஷயத்தை தான் மெயினாக இந்த இடத்துல காமா கீச்சின்னு சொல்லுவார். என்ன ரீசன்னாலேனா அவன் உடம்புக்குள்ள இந்த ஷுகாக்கு இருக்கு இல்லையா, அதனால தான் கிட்டத்தட்ட இந்த இடத்துல காரா மட்டும் தூங்கினானா அவனோட டோட்டல் பாடியே பார்த்தீங்கன்னா ஷுகாக்கு வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். அதனால தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து காரா பண்ணுறக்கு விடாமல் முழிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். கிட்டத்தட்ட காராலாம் 12 வருஷம் தூங்காமையே கஷ்டப்பட்டிருப்பான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா காரா வந்து பிளே பிளாசம் ஜுட்சு அப்படிங்கிறத பண்ணியிருப்பான். இதை பார்த்துட்டு நருட்டோ இது என்னன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் டோட் சொல்ற மெயினான விஷயம் என்னன்னா, இப்போ ஷுகாக்குவோட மீடியம் வந்து காரானா அவன் தூங்கிட்டானா டோட்டலாகவே இப்போ ஷுகாக்கு அதோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷுகாக்குவுமே ரியல் டைமுக்கு வந்துடும்.
எப்படி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷத்தோட இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வின் ஸ்டைல் வின் புல்லட்ஸ்னு சொல்லி அட்டாக் பண்ணும். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா சீஃப் டோட் டாச் பண்ணி வாட்டர் ஸ்டைல் வாட்டர் புல்லட்ஸ்ங்கிற அவரோட ஜுட்ஸுவை பண்ணுவாரு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில்ங்கிறதே வெறித்தனமா இருக்கும். கிட்டத்தட்ட புயல் அடிக்காம இருக்குன்னு சொல்லி பார்க்குன்னு சொல்லுவாரு. இந்த பேட்டில் என்ன இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஸ்கே பார்த்துட்டு இருப்பான். கிட்டத்தட்ட அவங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையா தண்ணி விழுந்துட்டே இருக்கும். அந்த டைரக்ஷன் சைடு இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொன்னல சீஃப் டோட் அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. அது எனக்கே தெரியும்டா கம்முனுறா அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா ஏர் புல்லட் வாட்டர் புல்லட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட இன்னொரு ஏர் புல்லட் வருதுன்னு நருட்டோ சொல்லுவான். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடும். இந்த இடத்துல இருந்துட்டு ஷுகாவுக்கு பயங்கர ஹாப்பியோட நான் அவனை கொண்டுட்டேன்னு கத்திட்டு இருக்கும். அது ரொம்பவுமே வலிக்குது. இருந்தாலும் இது இப்படியே மோசமாக போறதுக்கு நம்ம விடக்கூடாது. ஏன்னா அந்த ஏர் புல்லட்ல ஏகப்பட்ட அமௌண்ட் ஆஃப் சக்கரா வந்து நம்மளை அடிக்குது அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணுவார். நீ எப்படியாவது அந்த காராவை எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷுகாவுக்கு பக்கத்தில் போய் அவரை பிடிச்சிக்குவான் சீஃப் டோட். இதுதான் உனக்கான நேரம், அவனை எப்படியாவது எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி நருட்டோக்கு ஆர்டர் கொடுப்பாரு. இருந்தாலுமே அந்த ஷுகாக்குவை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்க முடியாது சீஃப் டோட்னால. அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெயினான ஐடியா வரும். சீஃப் டோட்னால பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ண முடியாது. அதில் வந்து நான் அவ்வளோ ஸ்பெஷலும் கிடையாதுங்கிற விஷயத்த வந்து நருட்டோ கிட்ட சொல்லிடுவாரு. என்னோட வில்லுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீ வந்து கம்பைன்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு பண்ணு. கிட்டத்தட்ட ரொம்பவுமே கோரமான பற்களும் நகங்களும் இருக்க மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதுக்கப்புறமா அட்டாக் பண்றதுக்கு வேகமாக ஓடுவாரு. நான் இன்னும் இதுக்கு தயாராகலன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோரமான பற்கள் வேணும் நகங்கள் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுவை பண்றதுக்கு முன்னாடி கத்திட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கம்பைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுவை பண்ண போவான். இந்த இடத்துல அந்த 9 டைல்ஸோட சக்ரா வந்து அந்த 9 டைல்ஸ் ஃபேஸை காமிக்கிற மாதிரி வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுன்னு சொல்லி நருட்டோ கத்துற சவுண்ட் கேட்கும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 9 டைல்ஸ் ஃபாக்ஸே எமர்ஜ் ஆன மாதிரி தெரியும். இந்த இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.竹やぶの中へ吸ったコラさやぶから棒に吸ったコラさやぶれたラブレタ持って吸ったコラさやぶれかぶれのやぶ医者が